ஹாய் மாடல்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த மாதிரி கெட் ரெடி வித் மீ ஃபார் மாடலிங் அப்படிங்கிற அந்த vlog-ஓட டே ஒன்றை சிறப்பாக ஆரம்பிச்சாச்சு. பத்தாவதுக்கு இன்னைக்கு சண்டே ஷிஃப்ட் வேறு செம்ம கடுப்பாக இருந்துச்சு. தண்ணியும் ரொம்ப லேட் ஆகி ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு. காதில் பட்ஸை மாட்டிட்டு கிடச்ச ஒரு 4-5 டேட்ஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு ஜிம்முக்கும் கிளம்பியாச்சு. திடீர்னு என் ஒய்ஃப் கூப்பிட்டு போகிற வழி இந்த குப்பையை போட்டுருங்க அப்படின்னாங்க. கீழே போய் பார்த்தா சரியான வெயில். காலையில் 7:30 மணி மாதிரியே இல்லை. நடந்து தான் ஜிம்முக்கும் போகணும். ஸ்டார்டிங்கில் கார்டியோ மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு முடிவும் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக பாடி டீஹைட்ரேட் ஆகும். ஸோ போகிற வழியில் மெட் ப்ளஸில் குளுக்கோஸ் பவுடர் வாங்கிட்டும் போயாச்சு. லெமன் ஃப்ளேவர் தான் கிடச்சிது, வேறு எதுவும் கிடைக்கல. ஜிம்முக்கு போய் சொன்ன மாதிரியே கார்டியோவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரெட்மில்லில் ஒரு 20 மினிட்ஸ் நடந்தேன். காலில் ரொம்ப பெயின்லாம் எதுவுமே இல்லை. சைக்கிளிங் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணேன். இப்போ நீலே ரொம்ப பெயின் இல்லை. என்னதான் வெறும் கார்டியோவாக இருந்தாலும் என்னோட ஃபேஸ் என்னமா க்ளோ ஆகுது பாருங்க. இதில் வெயிட் ட்ரைனிங்லாம் பண்ணால் இன்னும் பயங்கரமாக பிளட் ஃப்ளோ ஆகி செம்ம க்ளோ ஆகும் போல் இருக்கு. சரின்ட்டு வாங்கிட்டு வந்த குளுக்கோஸை உடம்புக்கு ஒரு ஹைட்ரேஷனாக போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கும் கிளம்பியாச்சு. கருப்பட்டி பாகு வச்சு என்னோட ஒய்ஃபு களி செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு அங்கே போய் கண்டினியூட்டி மிஸ் பண்ணிட்டேன். விலாகுங்கிறனால மன்னிச்சிருங்க. டைரெக்டாக முடி வெட்ட வந்தாச்சு. என் ஒய்ஃபு தான் தாடி நிறையா இருக்குது, ஹேர் நிறையா இருக்குது, வெட்டிட்டு வாங்க அப்படின்னாங்க. ரோட்டில் வர்றப்ப என்னை நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். கடையில் செட் பண்ணது ஓரளவு நல்லா இருக்கான்னு வீட்லேயும் வந்து பார்த்தேன். நல்லாவே செட் ஆகுது. இந்த மாதிரி என்னோட மாடலிங் ஜேர்னியில் இனிமேல் டெய்லி அப்டேட்ஸை நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.